நண்பர்களே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சென்னைக்கு போயின்னு இருக்கோம். உங்கள்கிட்ட நிறையா பகிரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் அதெல்லாம் எப்படி சொல்கிறது, ஏன்னா இதானே ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு, அதனால கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. என்ன பண்ணுறது, புதுசு இல்லை, போக போக சரியாயிடும். இருந்தாலும் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணின்னு நீங்கள் கேட்கணும்ல, அதான் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க நம்பிக்கை இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உனக்கு என்னப்பா ஜாலியாகிற, உனக்கு என்னப்பா ஜாலியாகிற அப்படின்னு. ஆனால் அது சொல்கிறவங்கள விட அந்த கேள்வியை கேட்குற நம்மளுக்கு எம்மா வலிக்கும். அதான் யார் பத்த பிள்ளைங்களோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்க. முட்டையை பொறிச்சு திங்கிறவனுக்கு அந்த வலி தெரியாதான், அந்த முட்டை போடுற கோழிக்கு தான் அது அந்த குண்டியோட வலி தெரியணுவாங்களே. அந்த மாதிரி நம்ம வலி என்னவோ அது நம்மளுக்கு தான் தெரியும். ஆனால் சொல்கிறவங்க ஈஸியாக சொல்லிடுறாங்கல்ல. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது, ஏன்னா நான் அனுபவித்தேன் அதிகம். அதனால் நீங்களும் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதனால் உங்கள்கிட்ட பகிர்றேன். அதனால்தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்க கூட சந்தோஷமாக ஏன் கஷ்டமோ ஏன் நஷ்டமோ அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. அதேமாரி காலையில் நான் 10 மணிக்கு வண்டி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துன்னு வரேன், சென்னைக்கு போகணும். ஆனால் நான் இடையில ஒரே ஒரு வாட்டி தான் சாப்பிட்டேன், ஏன்னா டைம் இல்லை. ஆனால் மைலேஜையும் கொடுக்கணும், பாயிண்ட்டுக்கு நாளைக்கு தான் ஆனால் இறக்குறது. இருந்தாலும் கடை பாருங்கள் ஹைவேஸில் இல்லை அதிகம். அதனால் ஆனால் ஓட்டுநர்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், முடிஞ்ச வரைக்கும் இந்த கேஸு குக்கரு அது இதுன்னு மளிகை ஜாமான்லாம் வாங்கி வண்டியில் வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு இடத்துல அந்த இடத்துல கடை இருந்துச்சுன்னா தப்பிச்சோம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் அந்த வழிலாம் டிரைவர்களுக்கு தான் தெரியும், நான்லாம் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதேமாரி நிறைய பேர் கஷ்டப்பட்டதும் நான் பார்த்துருக்கேன். அவங்கவுங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப தேடுவோம், நம்ம அந்த டைமில் கிடைக்காது. 1 கிலோமீட்ரு 2 கிலோமீட்டர்லாம் கூட நான்லாம் நடந்து போய் சாப்பிட்ருக்கேன். அந்தமாரி நடந்து சாப்பிட்டவங்க யாருனா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை அனுபவித்து தான் நம்ம இந்த இடத்துக்கே வரோம். பாருங்கள், இப்போ ஒருத்தர் வருவார் பாருங்கள், மசல்லுன்னு, இவர் தான். இவங்கெல்லாம் நம்மளுக்கு சொல்ல போனால் ஒரு மாதிரி கடவுள் மாதிரி. ஏன்னா நம்ம என்ன தான் வேகமாக போனாலும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறது, நம்ம ஃபேன்ஸ் பழகுது. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜாலி. அங்கே பாருங்கள், ரைடு போகிறாங்க. நம்ம யாருக்கெல்லாம் இந்தமாரி ரைடு போகணும் ஆசை இருக்கோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் தூரம் வண்டி எடுத்து ஜாலியாக, ஆனால் ரொம்ப வேகம் போகாதீங்க, பொறுமையாக போங்க. நம்ம எவ்வளோ பொறுமையாக போகிறோமோ அவ்வளோவோ நம்ம இயற்கையை பாருங்கள் ரசிச்சிக்கின்னு அழகாக சந்தோஷமாக போயின்னு இருக்கும். அதை மாதிரி எடுங்க. அதை விட்டுட்டு எடுத்தோமா 100ல் போகணுமா அந்த மாதிரி இருக்காதீங்க, அது ரொம்ப ஆபத்து. ஏன்னா இது ஹைவேஸு, எந்த நேமும் யார் எப்படி குறுக்க வருவாங்கன்னே தெரியாது. ஆனால் அவங்களாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த ட்ரைனிங் எடுத்ததால் அப்படி பண்ணுறாங்க. ஆனால் அதை பார்க்குற நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் அந்தமாரி ஓடணுன்ற இதில் எடுத்த உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் அதுதான் தப்பு. இப்போ டிரைவிங்கில் பார்த்துக்குங்க, எடுத்த உடனே யாரும் ரோட்டில் ஓட்டிட முடியாது. 2 வீலர்னால் அது கீழே விழுந்து எப்படியோ அடிபட்டு இருந்துச்சு, அது கற்றுக்குறோம். ஆனால் இந்த லாரி காரு இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் உக்காந்த உடனே ஓட்டிட முடியாது. அதனால எவ்வளோ விஷயம் இருக்குது.
அதனால் எவ்வளோ பொறுமையாக இருக்குமோ அவ்வளோ நம்மளுக்கு நல்லது. ஏன்னா நான்லாம் ரொம்ப அடிபட்டிருக்கேன், எவ்வளவோ அவமானப்பட்டிருக்கேன், ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் என் பொண்டாட்டி. இன்னும் ரொம்ப நல்லவங்க, என்னை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டா. ஆனால் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்களே, அது என் வாழ்க்கையில் இருக்குது. வண்டி தாங்க எனக்கு கடவுளே. வண்டி இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா வண்டி இல்லைன்ற மாதிரி. நான் இல்லைன்னா கூட வண்டி இருக்குது, ஆனால் வண்டி இல்லைன்னா நான் இல்லைங்க. வண்டி தான் எனக்கு வாழ்க்கையே. அதான் ஒன்றே செய் அன்றே செய் அதை இன்றே செய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எனக்கு பிடிச்சதை அதை நான் எப்படி செய்யணும், அதை யார் தடுத்தாலும் அதை விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது பிடிச்சிருக்கா அதை செஞ்சே ஆகணும். அதுதான் நம்மளை. ஏன்னா நம்ம ஆசையை அது நம்ம தான் செஞ்சு பார்க்க முடியும், மற்றவங்களோ யாரோ அதை செய்ய முடியாது. அதனால் எவ்வளோ கஷ்டங்களை இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சதை ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் நிம்மதியாக அந்த நம்மளுக்கு பிடிச்ச லைஃப்பில் வாழுங்க. அதுவே நம்மளுக்கு அந்த கஷ்டத்தை மறந்து ஒரு சந்தோஷமான ஒரு தெளிவை கொடுக்கும். என்னடா நீ இதில் நேம் வந்து ஃபோட்டோகிராஃபின்னு வச்சுருக்கு, பார்த்தா லாரி ஓட்டுற, என்ன தான் உன்னோட தொழில் அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நானாவே சொல்லிடுறேன். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு சொல்லியிருக்காங்க. அது யார் சொன்னா அதையும் கமெண்ட்டில் பண்ணிவிடுங்க, திடீர்னு வரமாட்டேங்குது. அந்த மாதிரி தொழில் ஒன்று கற்றுக்குங்க. இந்த தொழில் தான் இதான் நம்மளுக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு 4-5 தொழிலை கற்றுக்குங்க, அது என்னைக்கா இருந்தாலும் நம்மளுக்கு கை கொடுக்கும். யாரையும் நம்ம போய் அசிங்கப்பட்டோ அவமானப்பட்டோ நிற்க தேவையில்லை. பாருங்கள், எனக்கு 2 ஃபீல்டு. ஒன்று ஃபோட்டோகிராஃபி, எதோ எனக்கு பிடிச்சதை உங்கள்கிட்ட சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கினேன் அப்படி இருந்தேன். இதோ இப்போ பாருங்கள், அது இல்லை, இப்போ எனக்கு இது கிடச்சிருக்கு, இது அதை விட எனக்கு பெட்ரு. சந்தோஷமாக இயற்கையை ரசிச்சுக்கினேன், அழகாக ஜாலியாக உங்க கூட பேசிக்கினேன், எவ்வளோ சந்தோஷமாக போயின்னு இருக்கேன். ஆனால் நான் 1000 சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் என் முகத்தை மட்டும் நான் காட்ட மாட்டேன். இது உங்கள் மேலே சத்தியம், என் வீடியோ பார்க்குறவங்க மேலே சத்தியம். அதனால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிடுங்க. வந்ததை நான் மறந்துட்டு வேறு எதையோ பேசின்னு இருக்கேன். அந்த ஒரு கார் போனச்சு இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா இப்போ ஒரு வாட்டி போட்டு கூட காட்டுறேன். அந்த கார் போனச்சு இல்லை, அவங்கெல்லாம் நம்மளுக்கு கடவுள் மாதிரிங்க. ஹேய் ஹேய் பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைப் எங்கெங்கே இருக்காங்க போல், நம்மளை பார்த்து வணக்கம்லாம் வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ஏன் தெரியுமா கார்காரவங்களாம் கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஹைவேஸில் போயின்னு இருக்கோம், நம்மளை ஒரு சிலர் வந்து அந்த தூக்கத்துலேயும் ஓட்டுவாங்க. சில பேர் ரொம்ப நேரம் ஓட்டுறதால ஒரு மாதிரி டல்லாகி ஓட்டுவாங்க. அது நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு சில பேர் வந்து ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப சோகமாக கஷ்டமாக இருக்கிற மாதிரி, அதெல்லாம் வந்து ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் ரொம்ப வலி. அப்படியே அந்த முதுகு எப்படி வலிக்கும் தெரியுமா, ரொம்ப கஷ்டங்க. அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த ரோட்டில் ஓட்டும்போது சர்றுன்னு போவாங்க. அவங்களால நாங்கள் திடுக்குன்னு அந்த சோம்பேறித்தனத்தில் இருந்து திடுக்குன்னு வெளில வந்துடுறோம். அதனால தாங்க சொல்கிறேன், அவங்களாம் நம்மளுக்கு கடவுள் மாதிரி. அவங்க இல்லைன்னா நம்ம இந்த இதில் ஓட்டுறதுக்கே ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. அவங்களாம் இருக்கிறதால தான் நம்ம இன்னும் சந்தோஷமாக ஓட்டின்னு இருக்கோம். ஒரு சுவாரஸ்யமாக ஒரு சந்தோஷமாக ஒரு போகுது. அதேமாரி பாருங்கள், இது வந்து 4 வழிச்சாலைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் இங்கே போகிறேன்னா
இன்னொரு வண்டி எனக்கு பக்கத்தில் போகும். அப்போது 2 வண்டி ஆப்போசிட்டில் 2 வண்டி, அதனால் 4 வழிச்சாலை. இது 6 வழிச்சாலைனா இதுலேயே 3 இது இருக்கும், 3 வண்டி அப்படியே ஒப்ப போகிற மாதிரி அப்படி இருக்கும். அதெல்லாம் பாருங்கள், நான் சென்னை டு பெங்களூர் ஓட்டின்னு இருந்தேன். அப்போல்லாம் பாருங்கள், இந்த வால்வோ பஸ்ஸு காரு எல்லாம் சும்மா சர்ருன்னு வருவாங்க. அப்போ அவங்க கூட போட்டிங்கன்னு அந்த ஒரு, ஆனால் பாருங்கள் என்ன தான் போட்டி போட்டாலும் நம்ம லெவல் என்ன 60, அதுக்கு மேலே போக மாட்டேன். ஏன்னா முதல்ல சேஃப்டி, அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தவங்க கூட மோதுறதும் சண்டை போடுறதும் எல்லாமே. முதல்ல நம்ம சேஃப்டியை பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க கூட நம்ம போட்டிக்கு ரேஸ் போகிறது. அதெல்லாம் நம்ம சேஃப்டி இல்லாத போது அடுத்தவங்க கூட ரேஸ் போகணும். ஏன்னா இப்போ பாருங்கள், நானும் 5 வருஷமாக ட்ரைவ் பண்ணுறேன், இன்ன வரைக்கும் ஒரு டச்சப் பண்ணதில்லை. இப்போ அதே இன்னொருத்தவங்களை வச்சுக்கோங்க, ஒன்றுமே தெரியாது, வந்தாங்க ஒரு வருஷம் இருந்தாங்க, டிரைவிங் கற்றுக்கிட்டாங்க, உடனே லைசன்ஸ் போட்டாங்க, உடனே வண்டி டியூட்டி ஏறிடுவாங்க. அப்படி ஏறுறவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கூட போட்டி போடணுன்னு நினைப்பாங்க. ஏன்னா நானும் அப்படிலாம் பண்ணவன் தான். ஆனால் நான்லாம் 4 வருஷம் கிளீனராக இருந்துட்டு லைசன்ஸ் எடுத்து 3 மாதம் கிளீனராக வேலை பார்த்தேன். ஏன்னா எடுத்த உடனே நம்மள்ட்ட வண்டி கொடுப்பாங்க, கொடுத்தாலும் நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாமே விற்ற தெரிஞ்சவன் தான் வாழலாம். தெரிஞ்சவனால் மட்டும்தான் ஒரு இடத்துல எப்படி ஓடணும், ஒரு இடத்துல எப்படி போகணும் அப்படின்ற ஒரு அந்த நேக்கு சொல்லுவாங்கள்ல, அது தெரியும். அதை விட்டுட்டு இப்போ நான் இருக்கிறது 7 வருஷமாக நான் இருக்கிறேன். ஆனால் 2 வருஷம் 1 வருஷம்லாம் இருந்துட்டு அவங்க உடனே லைசன்ஸ் போட்டு அவங்களுக்கு டியூட்டி அப்படிலாம் இருக்கும்போது அவங்க நம்ம கூட வேகமாக வரணும், நம்மளும் அவங்க கூட போயிடணும் அப்படிலாம் சில பேர் நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் போது இங்கே பாருங்கள் இந்தமாரி வெள்ளை லைட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் உங்களுக்கு வந்து அது அது பாருங்கள், ஒயிட் கலர் லைட் வந்து உங்களுக்கு அது பளிச்சுன்னு தெரியும். ஆனால் வந்து அதை ஆப்போசிட்டில் வர எங்களுக்கு என்ன ஆகும், பளிச்சுன்னு கண்ணில் அடிக்கும் போது கண் அவ்வளோ சரியாக அந்த ஃபோக்கஸை எங்களால் பண்ண முடியாது. அப்போ எவ்வளோ கண் அப்படியே கூசுகிற மாதிரி ஆகிடும். அப்போ அதனால தான் ஆக்சிடெண்ட்டே நடக்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒயிட் கலர் லைட்டு போடாதீங்க. போட்டாலும் பாருங்கள், இப்போ இந்த மரம் செடிலாம் எதுக்கு வச்சு ஹைவேஸில் இருக்குன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், ஆப்போசிட்டில் வர வண்டிங்களே நம்மளால் பார்க்க முடியல தானே, அந்த மாதிரி தாங்க. ஆப்போசிட்டில் வர வண்டிங்களே இதில் தெரியாது. அப்போ பாருங்கள், அவங்க என்ன தான் 10 லைட்டு வச்சுன்னு வந்தாலும் நம்மளுக்கு அவ்வளோவா நம்மளுக்கு தெரிஞ்சிக்காது. அதனால் இந்தமாரி இதில் போடுங்க, இந்த சிங்கிள் ரோடு அந்த மாதிரி இதில் போடாதீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டம். இதை நாங்கள் லாரி ஓட்டுறோம் பிரச்சனை இல்லை, இந்த 2 வீலர்காரங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதேமாரி சில 2 வீலர்காரங்களும் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க, அவங்களாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏங்க அப்பா, ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு போகிறாங்க பொழுது, சாமியே சரணம் ஐயப்பா. அந்த மாதிரி ரொம்ப அந்த ஒயிட் கலர் லைட்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரானது. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ ஒரு வண்டி வருது, ஆனால் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதே இதில் தெரிஞ்சதுங்களா, அது ஒரு லாரி கூட வருது பாருங்கள், உங்களுக்கு கிட்ட வந்தால் நான் தெரியும். பாருங்கள், லாரி வருதுங்களா. அதே வந்து அவங்களாம் லைட் போட்டுன்னு வந்தால் அந்த தெரியாததுக்காக தான் அந்த செடி வச்சுருக்காங்க. இதான் ரொம்ப வளருது. இதான் வந்து நம்ம ரோடு போட்டவங்க ஒரு நல்லது பண்ணாங்கன்னா அது இது மட்டும்தாங்க. ஓகே நண்பர்களே, ரொம்ப நேரம் நான் ஃபோனு தான் வச்சுருக்கேன். என்கிட்ட கேமரா பெரிய இதெல்லாம் கிடையாது. எடிட் பண்ணுறதுக்கு லேப்டாப்போ இல்லை கேமராவோ அந்த மாதிரி இதெல்லாம் என்கிட்ட கிடையாது. ஒரே ஒரு ஃபோனு, அதிலே வீடியோ எடுக்கிறேன்.
நான் போயிட்டு உங்களுக்கு நைட்டு போயிட்டுவேன். நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் தான் நான் படுத்துக்கணும். எம்மா பொருள் வச்சுருக்கேன் பாருங்கள். இம்மாத்திரத்தையும் ஒதுக்கிட்டு இதிலே ஒரு சைடாக படுத்துக்கணும். ரொம்ப கஷ்டங்க. இதே பாருங்கள், நான் 14 வீல் ஓட்டினிருந்தேன். அதெல்லாம் ராஜ வாழ்க்கை, ராஜம் மாதிரி வாழ்ந்துருந்தேன். என்ன இன்றைக்கி அந்த வண்டி கிடைக்கல. ஆனால் நான் என் கண்ணு முன்னாடியே எத்தனை வண்டி போகும் போதெல்லாம் எனக்கு எவ்வளோ ஆசை. அதில் பாருங்கள், நம்ம ஜாலியாக அப்படியே ஒரு அவ்வளோ பெயினே இருக்காது நம்மளுக்கு. அந்த மாதிரி இருக்கும். சந்தோஷமாக ஜாலியாக அப்படியே பாட்டை போட்டுக்கின்னு அப்படியே இளையராஜா பாட்டை போட்டுக்கின்னு அப்படியே ஒரு இனிமை நிறைந்த உலகம் இருக்குது, அதில் நீங்கள் இருக்கீங்க. எனக்கு அந்த மாதிரி பாட்டை கேட்டுக்கின்னு அது ரொம்ப சொல்ல வரலைங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இன்னொன்று, அதிலெல்லாம் படுக்கிறதுக்கு பின்னாடி பெட்டு தனியாக இருக்கும். அந்த பெட்டுலாம் படுத்த உடனே நிம்மதியாக தூக்கம் வரும். அதுமாரி ஃபேன் இருக்குது. இதுலேயும் ஃபேன் இருக்குது, அது பாருங்கள், இல்லைன்னெலாம் நான் சொல்ல. ஆனால் இது சின்ன வண்டி இல்லை, சின்ன பேட்டரியாக இருக்கும், ரொம்ப நேரம் போட முடியாது. இந்தமாரி ரொம்ப இது இருக்குது. அதனால் இது அந்த வண்டினா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பெனிஃபிட் தெரியுமா? பின்னாடி படுத்துக்கலாம், ஃபேனு விடிய விடிய ஓடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது மாதிரி. ஆனால் நான் இந்த வண்டியெலாம் குறை சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு அப்படி இருந்து பழகிட்டதால் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஒன்றை விட ஒன்று பெட்டராக கிடைச்சுன்னு தானே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம எதை நம்மளுக்கு பிடிச்சி. அதான் ஒரு வேலையை செய்யும் போது அதை லவ் பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு செட் ஆகிடும். நான் என்னோடய தொழில் 2. ஒன்று ஸ்டுடியோ ஃபோட்டோகிராஃபி, இன்னொன்று டிரைவிங். இது 2யுமே நான் லவ் பண்ணி செய்கிறேன். அதனால் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுது. ஓகே நண்பர்களே, நான் போய் நாளைக்கு தான் காலையில் தான் இறக்குவாங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன், எங்கே இறக்குறாங்க எப்படின்னு. அவங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன், என்ன லோடு ஏற்றின்னு போனான்ட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி நைட் டைமில் ஃபோனை யூஸ் பண்ணி வண்டி ஓட்டுறது ரொம்ப ரிஸ்க்கானது. இந்த தப்பை யாரும் செய்யாதீங்க. நான் ரொம்ப எனக்கு நல்லா ஓட்ட தெரிஞ்சதால் என்னால் கண்ட்ரோலுக்கு அதான் என் சக்திக்கு மிஞ்சினதை நான் எதுவும் செய்ய மாட்டேன். என் கண்ட்ரோல் என்னவோ அதில் தான் போய்க்கிறேன். பாருங்கள், 40 தான் போகிறேன். அதில் என்னவோ எனக்கு போகிறனோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஆனால் நிறைய பேர் இதையே இதை பார்த்துட்டு யாரும் இந்த தப்பை செய்யாதீங்க. நான் கூடிய சீக்கிரம் அந்த ஸ்டாண்டு வாங்கிடுவேன். ஸ்டாண்டு வாங்கிட்டுனா அதில் வச்சுடுவேன். தனியாக மைக்கு வச்சுட்டு பேசுவேன். இப்போ எதுவும் இல்லை, அதனால் கையில் பிடிச்சிக்கின்னு வண்டி ஓட்டிக்கின்னு பேசுகிறேன். ஆனால் இந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க, அது ரொம்ப ரிஸ்க்கானது. அப்படின்னா நானும் இது தப்பு பண்ணியிருக்கேன் தான், என்னை மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேஃப்டி முக்கியம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம ஏற்றின்னு வந்த லோடு. ஒரு புல்லட் நிற்கிது. இன்னும் என்ன பாக்ஸு, இது ஏதோ பண்டலாக இருக்குது. இதுதான் இறக்குற இடம். இங்கே தான் இறக்குறது. இதுதான் குடோன் போல். இங்கே இறக்கிட்டு அடுத்தது லோடுக்கு தான் போகணும். இதுதான் குடோன். இங்கே இறக்கிட்டு அடுத்தது லோடு ஏற்றணும் போல்.